ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அந்த ஏஐ ஜென்ரேட்டட் பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11ல் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓப்பனிங் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது தான். ஏஐயோட ஓப்பனிங் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் பிரைமரி ஓப்பனிங். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவரோட காம்பினேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் தான் வந்திருக்கிறாரு. வில் ஜாக்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ் மூலியமாக அவர் தான் கண்டிப்பாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் ஏஐயும் அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே நேரம் இப்போது டொமஸ்டிக்கில் SIT20 அதிலலாம் அவர் டாப் ஆஃப் த ஆர்டரில் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. டாப் ஆஃப் த ஆர்டரில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறாரா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதை ஐபிஎலுக்கு முன்னாடி SIT20 ஆடி ஆல்ரெடி அவரே அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. டாப் ஆஃப் த ஆர்டர்லையும் என்னால் கேப்பபிலிட்டியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு. அதனால் கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் தான் அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிற ஸ்பாட்டு. மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல ஸ்கை அண்ட் திலக் வர்மா இருக்காங்க. எப்படி இந்த ஒரு பேர் மிடில் ஆர்டரை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டான ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதே நேரம் வர்மா ரீசெண்டாக மிடில் ஆர்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த ஒன் டவுன் ஸ்பாட் அப்படிங்கிறத ஸ்கைக்கு கொடுக்குறதா திலக் வர்மா கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. சூரியகுமார் யாதவே வாலண்டியராக அவருடைய பொசிஷனை திலக் வர்மாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே அவர் விட்டு கொடுத்துருக்காரு. அதனால் ஐபிஎல் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இப்போ சூரியகுமார் யாதவோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதனால் ஸ்கையை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஐபிஎல் அப்படிங்கிற இந்த ஒரு கொஷின் வரும்போது ஒன் டவுனில் திலக் வர்மா வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டில் வர்றதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. பட் இது மேட்சில் அந்த கண்டிஷன்ஸ் அதாவது மேட்சோட அந்த கண்டிஷன்ஸு பிச் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து இந்த நம்பர் 3 நம்பர் 4 அப்படிங்கிற ஸ்பாட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மிடில் ஆர்டரில் இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. யார் நம்பர் 3 நம்பர் 4 அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் மேட்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அது அந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டராக பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயுமே எஃபெக்டிவாக அவரால் எடுக்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஹர்திக் பாண்டியாவை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நீட்டாக ஃப்ரம் அவர் அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்லேயும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். பேட்டிங் அப்படிங்கிறதுல அவர் ஃபினிஷிங்கில் வந்தாலும் சரி, இல்லை அவர் ரோல் எடுத்துக்கிட்டு நான் டாப் ஆஃப் த ஆர்டரில் வரேன், கன்சிஸ்டண்ட்டாக நான் அந்த ஸ்பாட்லேயே இருந்து ஆடுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஆடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அந்த ஒரு இடத்துல ஹர்திக் பாண்டியா ரொம்பவே ஒரு கீ பிளேயராக இருக்கார். இந்த தடவை மும்பை இந்தியன்ஸுக்கும் அவர் ஒரு கீ பிளேயர் தான். அந்த ஒரு நம்பர் 5 அப்படிங்கிற அந்த பொசிஷனில் தான் ஹர்திக் பாண்டியா ஆட போகிறாரு. அதே நேரம் நமக்கு அவருடைய அந்த 4 ஓவர் ஸ்பெல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவர் ஓவர் போடாமல் ஜஸ்ட் ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக மட்டும் ஆடுவார். அந்த மாதிரி இந்த தடவை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியனாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நமந்தீர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் நம்பர் 6ல் இருக்கிறாரு. ப்ளஸ் அவர் ஓவரும் போடுவார். அதுவும் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ளே வரும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில் ஜாக்ஸை மட்டும்தான் ஓவர்சீஸ் பிளேயராக அந்த டாப் 5ல் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு யாரையும் நம்ம ஓவர்சீஸ் பிளேயராக யூஸ் பண்ணல. இப்போது நம்பர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் 6ல் நமந்தீர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் நமக்கு 3 ஓவர்சீஸ் ஸ்பாட் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குது. நமந்தீர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் மூலியமாக வந்ததுனால அவர் இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறதோட மெயின் லெவன்லேயே யூஸ் பண்ணலாம். அவர் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் தான் நமக்கு ஓவரும் போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருந்தாங்க. அந்த ஏஐயில் அந்த ஒரு விஷயமா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். நம்பர் 6 நமந்தீருக்கு அப்புறம் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு ராபின் மின்ஸ் தான். ஏன்னா நானுமே ராபின் மின்ஸ் தான் நினச்சேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆள் வேணும். அதனால் வில் ஜாக்ஸை நம்ம ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால
கீப்பிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும். ஸோ அதனால் ராபின் வின்ஸ் வந்துட்டு விக்கெட் கீப்பராக இருப்பாருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல ரொம்ப ஷாக்கிங்காக ஏஐயோட ப்ரெடிக்டட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ரியான் ரிக்கில்டன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்தார் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அடிப்படையிலையும். செகண்ட் ஓவர்சீஸ் பிளேயராகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 7 ரியான் ரிக்கில்டன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான மூவே கிடையாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்அக்ரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா ரியான் ரிக்கில்டன் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ அவரை கொண்டாந்து நம்பர் 7 வெறும் விக்கெட் கீப்பிங்காக வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து சரிபட்டு வரல. ஸோ நான் இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத மொத்த 11ஐயும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னர். அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் வந்துருக்கிறாரு. ஸோ சாண்ட்னர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் அப்படிங்கிறதெல்லாம் செம சூப்பராக நமக்கு தருவார். அதே நேரம் சிஎஸ்கேலே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த தடவை எம்ஐசிஎஸ்கே ரைவல்ரியும் ஒரு பீக்கில் போகும். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெவியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதும் இந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. ஏன்னா வந்து சாண்ட்னருக்கு அடுத்தபடியாக அடுத்த ஓவர்சீஸ் பிளேயராக ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சகர், பும்ரா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல 11ஐயும் முடிச்சிட்டாங்க. அதே நேரம் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதையும் வந்து அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ் அட்டாக்ல வந்துட்டு பும்ரா, போல்ட், சகர் அப்படிங்கிற இந்த 3 பேர். இதில் வந்து போல்ட் வந்து ஓவர்சீஸ் பிளேயரு. ஸ்பின் அட்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னருக்கு அடுத்தபடியாக யார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நமந்தீர் ஓவர் போடுவார், வில்ஜாக்ஸ் ஓவர் போடுவார். ஸோ அதே நேரம் பேஸ் அட்டாக் அப்படின்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா ஓவர் போடுவார். பட் ஆனால் அந்த ரியான் ரிக்கில்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் சும்மா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அவருடைய ரோல் ஜஸ்ட் வந்து ஒரு விக்கெட் கீப்பருக்காக ஒரு ஸ்லாட்டை அவர் சும்மா எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு வந்துட்டு அது சரிபட்டு வர்ற மாதிரி தெரில. ஸோ நான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரியான் ரிக்கில்டனை தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அல்லாஹ் குனாஃபர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீப்பிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸ்பின் அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் வில்ஜாக்ஸும் நமக்கு ஓவர் போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால வில்ஜாக்ஸை மேலே சூஸ் பண்ணிட்டு இங்கே கீப்பிங்காக நான் வந்துட்டு ராபின் மின்ஸை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ராபின் மின்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரோலில் தான் ஆடிட்டுருக்கிறாரு. அதனால் அவர் வரும்போது அது வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் 7 அப்படிங்கிறதுல ஆடிட்டுருக்கிற பிளேயர் வரும்போது ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஒப்பீனியனில் வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய ஐபிஎல் 2025 இப்போ நம்மளுடைய ஏஐ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிற ஸோ இந்த ஒரு பிளேயிங் 11 சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஒப்பீனியன் வந்துட்டு அந்த ரியான் ரிக்கில்டனை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா டாப் ஆஃப் த ஆர்டரில் சூஸ் பண்ணியிருக்கணும். பட் அங்கே சூஸ் பண்ணால் விட்டுட்டு நான் வில்ஜாக்ஸ், ரியான் ரிக்கில்டன் 2 பேரோடையுமே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அங்கே ஒரு விஷயம் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு வந்து செட் ஆகலை. 2 பேரோட போனாலுமே அவங்க 2 பேரோட ஸ்பாட் அப்படிங்கிறதும் அவங்க ஆட போகிற இடம் அப்படிங்கிறதும் ஒருத்தர் ஓப்பனிங், ஒருத்தர் நம்பர் 7 அப்படிங்கிறது ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு எதிர்மாறான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு ராபின் மின்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் குனாஃபரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் எப்படி வரலாம் அப்படிங்கிற விஷயம்னா அந்த நமந்தீர் அப்படிங்கிற அவரை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக வச்சா வேணால் ஸோ ஏதாவது பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வேணால் கொண்டு வரலாம். ஸோ அப்படி வேணால் ஒரு விஷயம் நடக்கலாம். பட் அதுக்கும் 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் உள்ளுக்குள்ளே இருக்க முடியுங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே வந்து எஃபெக்டிவாக வராது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போது இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகாது. ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணிக்கிற இந்த எம்ஐயோட பிளேயிங் 11 ஒரு சில லூப் கோல்ஸ் இருந்தாலும் ஒரு டீசெண்டான பிளேயிங் 11 இருக்குது அப்படின்னு வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.